கொழும்பின் புறநகர் பகுதியான மகரகமவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு படுகொலை சம்பவம் ஒரு விசித்திரமான படுகொலை சம்பவமாக அமைந்திருக்கின்றது. இந்த படுகொலை சம்பவத்தில் 55 வயதுடைய தாயார் இறந்திருக்கின்றார். அவருடைய 16 வயதுடைய மகள் இறந்திருக்கின்றார். அதை காட்டிலும் அவர்களுடைய தந்தையார் படுகாயமடைந்த நிலையிலே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இதேவேளை இந்த குடும்பம் வசித்து வந்த அந்த வாடகைக்குத்தான் வசித்து வந்திருக்கிறது. அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அவரும் இந்த படுகொலை சம்பவத்திலே இறந்திருக்கின்றார். இந்த படுகொலைகளை நிகழ்த்தியதே அந்த வீட்டினுடைய உரிமையாளர் தான். அவரும் இதிலே இறந்திருக்கின்றார். என்ன நடந்திருக்கின்றது? மேலதிக விவரங்களை பார்க்கலாம். வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கொழும்பினுடைய புறநகர் பகுதியான மகரகமவில் ஒரு குடும்பம் வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வந்திருக்கின்றது. அந்த வீட்டினுடைய மேல் தளத்திலே ஒரு குடும்பம் வசித்து வந்திருக்கின்றது. கீழ்த்தளத்தில் இன்னும் ஒரு குடும்பம் வசித்து வந்திருக்கின்றது. கீழ்த்தளத்தில் வசித்த குடும்பத்தவர்களுடைய வாடகையை அந்த வீட்டு உரிமையாளருடைய மகன் பெற்று வந்திருக்கின்றார். மேல் தளத்தில் வசித்தவர்களினுடைய வாடகையை அந்த வீட்டினுடைய உரிமையாளர் பெற்று வந்திருக்கின்றார். இதில் வீட்டினுடைய மேல் தளத்தில் வசித்தவர்களுக்கும் வீட்டினுடைய உரிமையாளருக்கும் இடையில் அடிக்கடி சண்டை சச்சரவு இருந்து வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் 18ஆம் திகதி இரவு வேளை அந்த வீட்டிற்கு வந்த வீட்டினுடைய உரிமையாளர் மேல் தளத்திற்கு சென்று அங்கே உறங்கிக் கொண்டிருந்த குடும்பத்தவர்கள் இருந்த அறையிலே பெட்ரோல் ஊற்றி தீ வைத்திருக்கின்றார். இப்படி தீ வைத்த சம்பவத்தில் அந்த வீட்டிலே உறங்கிக் கொண்டிருந்த 55 வயதுடைய தாயார், அவருடைய 16 வயதுடைய மகள் இருவரும் சம்பவ இடத்திலேயே தீயில் கருகி இறந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய தந்தை, அந்த பிள்ளையினுடைய தந்தை படுகாயமடைந்த நிலையில் கழுபோவில வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் இடம்பெற்ற பொழுது அங்கே அயலவர்கள் சென்றிருக்கின்றார்கள். 2 ஆண்கள் குற்றீராக கிடந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் வீட்டு உரிமையாளர். அவர்கள் இருவரையும் அனுமதித்த பொழுது அவர்களில் ஒருவர் தப்பியிருந்தார். அவர்தான் தந்தை. மற்றையவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருந்தார். அவர்தான் இந்த வீட்டினுடைய உரிமையாளர். ஆனால் தாயும் மகளும் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி பலியாகி இருந்தார்கள். இது இப்பொழுது கொழும்பிலும் இலங்கை முழுவதிலும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு படுகொலை சம்பவமாக பதிவாகி இருக்கின்றது. இந்த கொலைக்கான அடிப்படை காரணம் இந்த மேல்தளத்தில் வசித்த குடும்பத்திற்கும் இந்த உரிமையாளருக்கும் இருந்த தகராறு என்று கூறப்படுகின்றது. மேலதிக விவரங்கள்: கொழும்பின் புறநகர் பகுதியான மகரகமவில் 2 மாடி வீடொன்றிலே ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் 3 உயிரிழந்த நிலையில் தற்பொழுது விசாரணையில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த வீட்டினுடைய மேல் மாடிக்கு வீட்டின் உரிமையாளர் கடந்த 18ஆம் திகதி இரவு தீ வைத்திருக்கின்றார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இதிலே உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வீட்டினுடைய உரிமையாளராகிய 76 வயதுடைய நபர் ஒலிவர் பட்ரிக் விஜயசிங்க என்பவர் தான் அந்த வீட்டிற்கு தீ வைத்த உரிமையாளர். அவரும் இந்த சம்பவத்திலே கருகி உயிரிழந்திருக்கின்றார். உயிரிழந்த சிறுமியினுடைய தந்தை பலத்த தீக்காயங்களோடு கழுபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவிலே இப்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவ தினத்தன்று இரவு குறித்த வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. அயலவர்கள் உடனடியாக செயற்பட்டு தீயை அணைத்து காயமடைந்திருந்த 2 ஆண்களையும் வைத்தியசாலையில் அனுமதித்திருந்தார்கள். தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட சோதனைகளின் போது அறையொன்றிலிருந்து தாய் மற்றும் மகளினுடைய சடலங்கள் மீட்கப்பட்டிருந்தன. தீக்காயங்களோடு மீட்கப்பட்ட வீட்டினுடைய உரிமையாளர் சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை உயிரிழந்திருக்கின்றார். சம்பவ இடத்தில் பெட்ரோல் மனம் வீசியுள்ளதாக போலீசார் தெரிவித்திருந்தார்கள். வீட்டினுடைய உரிமையாளர் மேல் மாடிக்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாகவும் இதன்போது அவரும் தீ விபத்தில் சிக்கியதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் இப்பொழுது கண்டறியப்பட்டிருக்கிறது. குறித்த வீட்டினுடைய மேல் மாடியில் வாடகைக்கு வசித்து வந்தவர்களுக்கும் வீட்டின் உரிமையாளருக்கும் இடையில் அடிக்கடி தகராறுகள் ஏற்பட்டு வந்திருக்கின்றது. வீட்டினுடைய மேல் மாடியில் வாடகைக்கு வசித்து வந்தவர்கள் ஒரு குடும்பத்தவர்கள் எனவும் கீழ் மாடியிலே வசித்து வந்தவர்கள் வேறு குடும்பத்தவர்கள் என்றும் தற்பொழுது ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலமாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். மேல் மாடியினுடைய வாடகையை வீட்டினுடைய உரிமையாளரின் மகன் பெற்று வந்ததாகவும் கீழ் மாடியினுடைய வாடகையை வீட்டினுடைய உரிமையாளர் பெற்று வந்ததாகவும் விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக மரண விசாரணைகளை நுகேகொட நீதவான் மேற்கொண்டிருக்கின்றார். மேலதிக விசாரணைகளை மகரகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். தற்பொழுது நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடி வீட்டு வாடகை உட்பட வாழ்க்கைக்கான சகல செலவுகளையுமே உயர்த்தி இருக்கின்றது. இதில் பல்வேறு தரப்புகளுக்கிடையே இவ்வாறான முரண்பாடுகள் ஏற்படுவது ஒரு சகஜமான நிலைமையாக இருக்கின்றது. ஆனால் அது எந்த எல்லையில் இப்படியான
சோகமான சம்பவங்களுக்கு வழிவகுக்கின்றது என்பதனை இவ்வாறான பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு சிறிய கோபம் கூட, ஒரு சிறிய வார்த்தை பிரயோகம் கூட இப்படியான பாரிய படுகொலை சம்பவங்களுக்கு வழிவகுக்கும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமாக இருக்கின்றது. இதை காட்டிலும் யாழ்ப்பாணத்திலும் இவ்வாறான ஒரு மரணம் ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது. அது படுகொலை அல்ல, ஒரு உயிர்மாய்ப்பு சம்பவம். ஆனால் அதுவும் ஒரு விசித்திரமான சம்பவமாக இருந்திருக்கின்றது. ஊடகங்களில் வெளிவந்திருக்கின்ற செய்திகளை பொறுத்தவரையில் அதன் எப்படி அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது என்றால், யாழில் தேநீர் அருந்திவிட்டு ரோல்ஸை சாப்பிடாத காரணத்தினால், கணவன் தேநீரை குடித்துவிட்டு ரோல்ஸை சாப்பிடாத காரணத்தினால் மனைவி கோபத்தில் தன் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கருகி பலியாகி இருக்கின்றார் என்று செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் நீர்வேலி சிறுப்பிட்டி பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. யாழில் தேநீரை குடித்துவிட்டு தான் செய்த சிற்றுண்டியை அவருடைய கணவர் உண்ணவில்லை என்ற காரணத்தாலும் கணவர் தாக்கியதாலும் மனைவி தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. சிறுப்பிட்டி நீர்வேலியைச் சேர்ந்த 28 வயதுடைய பெண் தான் இவ்வாறு பலியாகி இருக்கின்றார். ஒரு பிள்ளையினுடைய தாயார் அவர். அவருடைய கணவர் சனிக்கிழமை, அதாவது இதே 18ஆம் திகதி இந்த கொழும்பு சம்பவம் இடம்பெற்ற அதே 18ஆம் தேதி தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. வீட்டிற்கு கணவர் வந்திருக்கின்றார். அதன் போது அவருடைய மனைவி தேநீரும் ரோல்ஸும் பரிமாறி இருக்கின்றார். எவ்வளவு ஒரு கருணை மிக்க அன்பின் அடிப்படையிலான ஒரு செயற்பாடு! அந்த செயற்பாடு இப்படி ஒரு உயிர் மாய்ப்பிற்கு வழிவகுத்திருக்கும் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அவர்கள் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இதன்போது தேநீரை குடித்துவிட்டு ரோல்ஸினை சாப்பிடுவதற்கு கணவர் மறுத்திருக்கின்றார். இந்த நிலையில் அந்த ரோல்ஸினை சாப்பிடுமாறு கணவரிடம் அவர் வற்புறுத்தி இருக்கின்றார். ரோல்ஸை அவர் ஏன் சாப்பிடவில்லை என்பது அவருக்குத்தான் வெளிச்சம். அதற்கான காரணம், ஆனால் மனைவி வற்புறுத்தி இருக்கின்றார். இதன்போது கணவர் அவரை தாக்கிவிட்டு வெளியே சென்றிருக்கின்றார். சிறிது நேரம் கழித்து மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கின்றார். அப்பொழுது இந்த மனைவி வீட்டிற்கு உள்ளே காத்திருந்திருக்கின்றார். இதன்போது குறித்த பெண் ஏற்கனவே உடலிலே பெட்ரோலை ஊற்றி காத்து கொண்டிருந்திருக்கின்றார். கணவர் வீட்டுக்குள் காலடி எடுத்து வைத்ததும் தான் தாமதம், தன்னுடைய உடலிலே தீயை மூட்டி கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அவரை காப்பாற்றி அவருடைய உடலிலே பரவிய தீயை அணைத்து கோப்பாய் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றார்கள். கொண்டு சென்ற வேளை அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணத்திற்கு அனுப்பியிருக்கின்றார்கள், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு. இருப்பினும் சிகிச்சை பலனின்றி 19ஆம் திகதி அதிகாலை அந்த பெண் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மக்களே, உங்களுடைய குடும்பங்களில் தற்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த பொருளாதார சிக்கல்கள் எவ்வளவு தூரம் தாக்கம் செலுத்துகின்றது என்பதில் விழிப்புணர்வோடு இருங்கள். ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையை டிரைவ் செய்கின்ற போர்ஸ், அதாவது ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் என்று சொல்வார்கள், அடிப்படை உந்து விசையாக இருப்பது பொருளாதார காரணிகள் தான். எங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துகின்ற அடிப்படை உந்து விசை பொருளாதார காரணிகள் என்று ஒரு தத்துவம் இருக்கிறது. ஆகவே அந்த பொருளாதார தாக்கங்கள் எவ்வளவு தூரம் உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான பிணைப்பிலும் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான தகராறுகளிலும் செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதனை அளந்து வைத்துக் கொள்ளுங்கள். அது மிகவும் ஆபத்தான கட்டங்களை தாண்டக்கூடிய அபாயங்கள் இருக்கின்றது என்பதனைத்தான் இப்படியான சம்பவங்கள் சொல்லி நிற்கின்றன. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.